السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஷவ்வாலினுடைய மாதத்தில் முதல் ஜும்ஆவினுடைய நாளை அடைந்திருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்திக்ஃபாரை 70 தடவை ஓதுவோம். இந்த இஸ்திக்ஃபாரை 70 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நீக்குகின்றான், கஷ்டங்களை நீக்குகின்றான், தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான், வீட்டிலே பரக்கத்தை உண்டாக்குகின்றான், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாள். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாள் வந்தாலும் ஒவ்வொரு உயிரினங்களும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது, மனிதனைத் தவிர என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறப்பிற்குரிய நாள், கண்ணியத்திற்குரிய நாள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய எந்த துஆவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை கபூல் செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில இமாம்கள் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதிகமான இமாம்கள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா நேரங்களிலும் நாம் நம்முடைய துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி துஆக்களை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வார். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சிறந்த நேரம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்திக்ஃபாரை நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 70 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த இஸ்திக்ஃபார். நாம் இஸ்திக்ஃபார் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதில் ஒன்றுதான், நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள்
இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் இஸ்திக்ஃபார் ஓதுவதன் மூலமாக. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் இஸ்திக்ஃபார் ஓதினால் அது தீர்வாக அமையும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்த பாவங்களை எண்ணி நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கித் தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபார் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார் நாம் அனைவரும் அறிந்த ஒரு இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் இதனை மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்திக்ஃபார் ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று அந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அல்லது செய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று எத்தனையோ விதமான இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. நாம் இந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 70 தடவை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன். அவனிடமே நாம் உதவிகளை கேட்க வேண்டும். நிச்சயமாக அவனே உதவி செய்பவனும் கூட. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய எல்லா விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாளின் கடமைகள் பல இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். நாம் 10 தடவை கூறினால் அல்லாஹ் 100 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அதனுடைய சிறப்புகளை அறிந்தவர்களாக ஓதுவோம்.